போராட்டத்தில் ஒருத்தனுக்கு அடிமையாய் சிக்கி இருந்தாய், என் கர்த்தர் 10 வாதைகளை அனுப்பி செங்கடலை 2 பிளக்க செய்து, கவனிங்க, செங்கடலை கடந்த பின்பு ஆண்டவர் பொறுமையா இருக்கிறார். கடந்து போ, கடந்து போ, சீக்கிரம் கடந்து போ. நீ செங்கடலை கடந்த பின்பு திரும்பி பார், எகிப்தையும் அதன் சேனைகளையும் ஆழியின் நடுவிலே சங்காரம் பண்ணி உன் கண்களுக்கு மத்தியிலே சத்துருக்கள் வெள்ளத்திலே மூழ்கிறதை காணும்படி கர்த்தர் செய்ததற்காய் ஸ்தோத்திரம் என்று போடு. யாத்ராகம் 15ஆம் அதிகாரம் பாட்டை பாடினார்கள், ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள். ஒவ்வொரு அற்புதத்துக்கு பின்னால ஒரு ஸ்தோத்திர பாட்டு, ஸ்தோத்திர ஜெபம் வேதத்திலே உண்டு. உங்கள் வாழ்க்கையில எவ்வளவாய் ஸ்தோத்திரம் என்று சொல்கிறீர்களோ அவ்வளவாய் ஜெயம் எடுப்பீர்கள். அடுத்த கட்டத்துக்குள் கால் எடுத்து வைப்பார். 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள் இருந்தவர்களை அடுத்த சீசனுக்குள்ள கால் எடுத்து வைத்தார்.